Good morning to all. Now let us move on to the topic 6th standard English Unit 2 Prose. Okay, the lesson name is When the Trees Walked, which is written by Ruskin Bond. Ruskin Bond is an award-winning Indian author of more than 500 books. 500 books மேலே என்ன பண்ணியிருக்காரு எழுதியிருக்காரு short stories, essays and novels. He writes poetry and books for children as well as adults. He lives with his adopted family in Landru in Mussoorie, India. He was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. ஓகே நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஷார்ட் ஸ்டோரிஸ் சிறுகதைகள், எஸ்ஸேஸ் அப்படின்னா கட்டுரைகள், நாவல்ஸ், புதினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எழுதியிருக்காரு. ஹி ரைட்ஸ் த போய்ட்ரி அண்ட் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன். அதாவது எத்தனை புக்ஸ் எழுதியிருந்தாலும் சில்ட்ரன்ஸ்க்காகவும் அடல்ட்ஸ்க்காகவும் என்ன பண்ணுங்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஹி லிவ்ஸ் வித் அடாப்டட் ஃபேமிலி இன் லண்ட்ரு இன் முசூரி, இந்தியா. நம்ம ஃபேமிலி எங்கே இருந்ததுன்னா இந்தியாவில் முசூரிங்கிற ஒரு இடத்துல இருந்தது. ஹி வாஸ் அவார்ட் த பத்மஸ்ரீ 1999 அவங்க பத்மஸ்ரீ அவார்ட் கிடச்சிது. அண்ட் 2014 வந்து பத்ம பூஷன் வந்து கிடச்சிது. ஓகே, இட் இஸ் the picture related to that lesson when the trees walked. Okay, when the trees walked, let us move on to the topic. One morning while I was sitting beside the grandfather of veranda steps. ஒன் மார்னிங் ஐ வாஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆத்தர் தான். ஓகேவா, ஐ வாஸ் அப்படின்னு சொல்கிறது ஆத்தரை பற்றி தான், அவரை பற்றி அவர் சொல்கிறார். ஓகேவா, when I was sitting beside the grandfathers அந்த வெராண்டா ஸ்டெப்ஸில் தாத்தா கூட உட்காந்துருக்கும்போது I noticed a tendril of creeping. What is tendril? This is the tendril. உங்கள் செடியில் அந்த கிளைம்பிங் பிளான்ஸில் அந்த சின்னதாக அந்த த்ரெட் லைக் மெட்டீரியல், த்ரெட் லைக் மாதிரியான ஒரு சின்ன கயிறு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டென்ட்ரில்னு சொல்லுவாங்க. ஓகே, த டென்ட்ரில் ஆஃப் க்ரீப்பிங் வைன் ட்ரெயிலிங் நியர்பை. அவங்க பக்கத்தில் அந்த டென்ட்ரில், அந்த தளர் இலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தமிழில் தளர் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. as we sat there in the soft sunshine of a North Indian winter, I saw the tendril moving slowly towards grandfather. நான் உட்காந்துட்டு இருக்கும்போது அது வந்து அப்போ தாத்தாக்கு பக்கத்தில் அது வந்து மூவ் ஆகிட்டு வந்துருந்தது. 20 minutes later it has crossed the step and was touching his feet. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அந்த ட்ரெண்டல் வந்து எங்கே டச் பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்த கிராண்ட்ஃபாதரோட ஃபீட்டில், காலில் வந்து டச் பண்ணிட்டு இருந்தது. There is probably a scientific explanation for plants' behavior, something to do with light and warmth perhaps. அது எங்கே வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு அறிவியல் ரீதியான ஒரு விஷயம் அப்படின்னாலும், எங்கே வந்து லைட் ஒளி இருக்கோ, எங்கே வந்து வார்ம்த் அந்த உஷ்ணம் இருக்கோ அந்த இடத்த நோக்கி அது வந்து வரும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷனாக இருந்தாலும், பட் ஐ லைக் டு திங்க் டு மூவ் அக்ராஸ் த ஸ்டெப்ஸ் சிம்ப்ளி பிகாஸ் இட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். ஏன்னா அது சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷனாகவே இருந்தாலும் நான் வந்து தாத்தாவை வந்து விரும்பி தான் அது வருது அப்படிங்கிறத நான் நினைக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஓகேவா, ஏன்னா எதுக்காக ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். எப்பயுமே அது வந்து அரவணைப்பில் இருக்கணும். அதாவது ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம், அரவணைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஒரு situation. Okay, sometimes when I sat by myself beneath a tree I would feel rather lonely. நான் மரத்துக்கு கீழே நானாக உட்காந்துருக்கும்போது வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன். பட் as soon as the grandfather joined me, அவன் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே நம்ம கிராண்ட்ஃபாதர் ஜாயின் பண்ணிட்டதுனால the garden became a happy place. அப்போ அந்த தாத்தா கூட இருந்தால் அந்த இடமே என்னமா மாறிடும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக மாறிடும் அந்த கார்டன். அதே மாதிரி தான் அந்த கார்டன் ஃபுல்லாக எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக மாறிடுச்சு அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. ஹாப்பி பிளேஸ். கிராண்ட்ஃபாதர் ஹேட் சர்வ் மெனி இயர்ஸ் in the Indian Forest Service and it was natural that he should know the trees and like them. அது வந்து தாத்தா வந்து எங்கே வேலை பார்த்தார் அப்படின்னா இந்தியன் IFSல வந்து வேலை பார்த்தார், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்.
வேலை பார்த்தாரு. அதனாலேயும் என்னமோ நேச்சுரலாகவே அவருக்கு வந்து அந்த 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 ட்ரீஸ்க்கு வந்து அது அவரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. On his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun. ரிட்டையர்மெண்ட்க்கு அடுத்து அதாவது அந்த டேரடூனோட அவுட்டர் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பங்களோ ஒரு வீடு கட்டுறாங்க. அண்ட் பிளான்டிங் ட்ரீஸ் ஆல் அரவுண்ட். அந்த பங்களோ சுற்றி நிறைய வந்து ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. which is lime, mango, orange, guava and eucalyptus and jacaranda and Persian lilacs அப்படிங்கிற ட்ரீஸ். ஓகே, வாட் இஸ் லைம், மேங்கோ, ஆரஞ்ச், குவால்ஸ், யூக்கலிப்டஸ் நமக்கு தெரியும். வாட் இஸ் ஜாக்கரண்டா அண்ட் பெர்ஷியன் lilacs? Let us see that. This is jacaranda tree. Okay, which is looking very nice now. இது வந்து ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இது இந்த மாதிரியான ட்ரீஸ் வந்து அவங்க பங்களோக்கு சுற்றி வச்சுருந்தாங்க. தென் வாட் இஸ் தட்? பெர்ஷியன் லைலாக். தமிழில் வந்து சொன்னீங்கன்னா காட்டு வேம்புன்னு சொல்லுவாங்க. அந்த காட்டு வேம்பையும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டை சுற்றி பிளான் பண்ணி. ஓகே, ஜாக்கரண்டா, பெர்ஷியன் லைலாக்ஸ். In the fertile Doon Valley, plants and trees grew tall and strong. இந்த fertile Doon Valley அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அவங்க அந்த டேரடூன் இருக்க அந்த பங்களோ இருக்கிற இடம் ஒரு பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. பள்ளத்தாக்கு வேலின்னா என்னது, பள்ளத்தாக்கு. 2 ஹில்ஸ் இருக்கும், 2 ஹில்ஸ் கடையில் ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடம் தான். அப்போ அந்த இடத்துல வந்து ரொம்ப இந்த அந்த பிளான்ஸும் ட்ரீஸும் ரொம்ப நல்லா வந்து அழகாக உயரமாகவும் அழகாகவும் இடம் வளர்ந்துருந்தது. ஓகேவா? There were other trees to be compound before the house was built, including the old people that had four sets way through the walls of abandoned outhouse. ஓகே, abandoned outhouse. அந்த பங்களோ கட்டுறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு சின்ன அவுட் ஹவுஸ் இருந்தது. அது பக்கத்தில் ஒரு பழைய ஒரு ரொம்ப பழமையான ஒரு பீப்பிள் ட்ரீ. வாட் யூ மீன் பை பீப்பிள் ட்ரீ? அரச மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரச மரம் இருந்தது. அந்த அந்த அரச மரம் என்னவா இருந்ததுன்னா, அந்த அவுட் ஹவுஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தது, பாழாக்கிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா? இன்க்ளூடிங் த ஹோல் பீப்புள் அட் 4 ஸ்டேட்ஸ். என்ன பண்ணுது, ஃபோர்ஸ் கொடுக்குது. the way through the walls of the abandoned outhouse, knocking the bricks down with its vigorous growth. அவரோட அசுர வளர்ச்சியினால என்ன பண்ணுது அப்படின்னா, வால்ஸ் எல்லாம் இடிச்சு தள்ளிடுச்சு. The people trees are great show-offs. Even when there is no breeze, their broad-chested, slim-waisted leaves will spin like a tops, determined to attract your attention and invite you into the shade. அப்போ என்ன பண்ணும், ப்ரீஸ், அதாவது காற்று இல்லாத சமயத்தில் கூட என்ன பண்ணும், இந்த அரச மரம் தான் அதை பக்கத்தில் ஈர்க்கும். எதுக்காக அப்படின்னா, ஃபார் ஷேடுக்காக. ஓகேவா? ஷேட். And grandmother had wanted to people tree cut down, but grandfather said we can always build another outhouse. Grandmother had wanted to people tree cut down, but grandfather said let it be, we can always build another outhouse. ஓகே, அப்போ கிராண்ட்மதர் என்ன பண்ணாங்க, அந்த அவுட் ஹவுஸ் வந்து வீணாயிட்ருக்கு, ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், அதை வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவங்க அந்த தாத்தா கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லெட் இட் பி, வி கேன் ஆல்வேஸ் பில்ட் another அவுட் ஹவுஸ். அது அப்படியே இருக்கட்டும், நாங்கள் வந்து புதுசாக ஒரு அவுட் ஹவுஸ் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இந்த கிராண்ட்மதர் டிட் நாட் மைண்ட் ட்ரீஸ். கிராண்ட்மதருக்கு வந்து மரங்களை பற்றி எந்த ஒரு கேரிங்கும் கிடையாது, அதை பற்றி மைண்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. But she preferred growing flowers and was constantly ordering the catalogs and seeds. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளான்ட்ஸ் க்ரோயிங் ஃப்ளவர்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நிறைய கேட்டலாக்ஸ் பார்ப்பாங்க அண்ட் சீட்ஸை வாங்கி என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க ஃப்ளவர்ஸ்க்காக மட்டும்தான். கிராண்ட்ஃபாதர் ஹெல்ப் ஹேர் அவுட் வித் த கார்டனிங், not because he was crazy about the flower gardens, and because he liked watching butterflies, and there is only one way to attract the butterflies, he said, and that it is to grow flowers for them. ஓகே, அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எதுக்காக அந்த எதுக்காக ஃப்ளவர்ஸ் வந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அந்த கிராண்ட் மதருக்கு வந்து
பட்டர்ஃப்ளைஸ் ரொம்ப பிடிக்கும். பட்டர்ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் ஃப்ளார்ஸ் தான். ஃப்ளார்ஸ் இருந்தால் தான் அந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து வரும் அப்படிங்கிறதுக்காக நிறையா நிறையா சீட்ஸ் எல்லாம் வாங்கி ஃப்ளார்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, நம்ம ஃப்ளார்ஸ் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிளான் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க, கிராண்ட் ஃபாதரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பிகாஸ் இஸ் அ பிளான்ட் லவர். ஸோ அதை ஹெல்ப் பண்ணாங்க. இதுக்கு வந்து மைண்ட் கிடையாது. ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, கிராண்ட் மதர் வந்து மரத்து மேலே அவ்வளோ இது கிடையாது. ஓகேவா? மரத்துக்காக ரொம்ப கேரிங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஃப்ளார்ஸை மட்டுமே என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் செக்ஷன். This is the first section. Do you know? First, let us see that. Do you know portion? India has more than 17,000 species of flowering plants. அதாவது இந்தியாவில் வந்து 17,000 species flowering plants இருக்குது. தமிழ்நாடு with more than 5,000 species nearby. 1/3 of the total flora அப்படின்னு means what? The plants சொல்கிறது. ஓகேவா? பிளான்ட்ஸ் ஃப்ளோரா மீன்ஸ் சயின்ஸில் ஃப்ளோரா ஃபவுனான்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரானா பிளான்ட்ஸ் அண்ட் ஃபவுனா அப்படின்னா அனிமல்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, அண்ட் அதில் ஃப்ளோராங்கிறது பிளான்ட்ஸை பற்றி பேர். டோட்டல் ஃப்ளோரா அண்ட் ஆஃப் இந்தியா ப்ராபப்ளி ஹேஸ் த ஹையஸ்ட் டைவர்சிட்டி இன் இந்தியா. ஓகே, ஹையஸ்ட் டைவர்சிட்டி இன் இந்தியா. ஓகேவா? This is the first section of the when the trees walk the lesson. Okay, let us move on to the glossary part. First one is fertile. What do you mean by fertile? In this first para, the section 1 first para பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த fertile part பார்த்துருக்கோம். Fertile, what do you mean by fertile அப்படின்னு சொன்னீங்கன்னா, able to produce a lot of plants or crops. Okay, what do you mean by abundant? Have you heard the name the abundant? Left without care. Okay, abundant எங்கே பார்த்தோம், நம்மளோட அவுலி லெசனில் பார்த்தோம். ஓகேவா? அப்போ abundant is a left without care, அதாவது கேர் பண்ணாமல் விடப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? what do you mean by vigorous? Healthy and strong. Healthy and strong. These are all the glossary part. Okay, then let us move on to the first topic. In your section 1 the heading la kuduthirumanga, listen to your teacher, read the first part of the story. Many things described in the story can be seen in the picture. Find the name them. Many things described in the story can be seen in the picture. இந்த பிக்சரில் வந்து என்னென்ன திங்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்குது. ஸோ அந்த பிக்சர்லேருந்து நீ என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி ஃபைண்ட் த நேம் வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ இந்த பிக்சரில் பாருங்கள் என்னென்ன நேம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணணும், யூ ஷுட் ரைட் த நேம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேங்கோ ட்ரீ. அந்த பங்களோ சுற்றி என்ன பண்ணாங்க, மேங்கோ ட்ரீ வந்து பிளான் பண்ணாங்க. தென் பங்களோ அப்படிங்கிறது பங்களோ இருக்குது. தென் ஆத்தர் இருக்காங்க அண்ட் கிராண்ட்ஃபா இருக்கார். தென் பிளான்ட்ஸ் இருக்குது அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. These are all the names which is described in the first in the section 1. Okay, let us move on to the question answer topic session. When did the garden, first question is, when did the garden become happy place for the earth? Okay, the answer is, எப்போ வந்து கார்டன் வந்து ஹாப்பியாக இருக்கும், அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து கூட இருக்கும்போது மட்டும்தான். The garden became a happy place for the author when his grandfather joined him. கிராண்ட் ஃபாதர் கூட இருக்கும்பொழுது என்ன பண்ணுவோம், அந்த கார்டனே வந்து என்ன ஆகிடும், ஹாப்பியாக மாறிடும். தட் இஸ் த ஆன்சர் ஃபார் யூ. தென் what are the two reasons the author gives for the plants moving towards the grandfather? எதுக்காக அப்படின்னு அந்த டென்ட்ரில், அந்த பிளான்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ், அந்த டென்ட்ரில் வந்து எதுக்காக மூவ் பண்ணி அவங்க கிராண்ட்ஃபாதர் பக்கத்தில் வந்தது அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. The two reasons of the author gives for the plants moving towards grandfather are light and warmth. ஒன்று அந்த ஒளிக்காகவும் அண்ட் வார்ம்த், அந்த வார்மிங்காகவும். வார்மிங் மீன்ஸ் வாட், அந்த வெப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. தென் they like to be near grandfa. அவங்க இப்போ தாத்தா பக்கத்தில் வர்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா? தென் let us move to the third question. Why does the writer think that a people tree is a great show off? எதுக்காக அந்த ரைட்டர் வந்து அந்த பீப்பிள் ட்ரீ வந்து ரொம்ப வந்து கிரேட்டாக ஃபீல் பண்ணுறாங்க? ஓகே, ஈவன் when there is no breeze, their road chested
broad chested, not broad chested, that is broad chested. All of you corrected. There is a spelling mistake in his in here. Broad, there, broad, B-R-O-A-D, broad chested and slim waisted. Leave will spin like tops, determined to attract your attention and invite you in the shade. Okay, அது வந்து ப்ரீஸ் இல்லாத சமயத்துலேயும் கூட அதோட ப்ராட் செஸ்டட், இது நம்ம பறந்து விரைந்த இதயத்தில் அப்படிங்கிற மாதிரின்னு அர்த்தம். தென் ஸ்லிம் வைஸ்டட் லீவ்ஸ், நாட் லீவ் ஹியர், லீவ்ஸ் வில் ஸ்பின் like tops, determined to attract your attention and invite you to in the shade. Okay, this is the third question. Okay, students, now the section 1 is over. Let us move on to the section 2.